ஓகே. நேற்றைய தினம் ஜனாதிபதி பாராளுமன்றத்துல இந்த வெள்ள நிவாரண அனர்த்தம் சம்பந்தமாக வெள்ள நிவாரணம் எப்படி பங்கிடப்படணும் என்று சொல்லி வீடை இழந்தவர்கள் இப்போ மலைநாட்டு பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அப்படி காணியோட ஃபுல்லா அப்படியே அடிச்சு கொண்டு போயிருக்கு. இப்போ நிறைய வீடுகள் இப்போ அங்கே ஒரு கிராமமே இல்லாமல் போயிருக்குன்னு சொல்லி சொன்னா அது அப்படியே மலைப்பகுதி அப்படியே குடை சாய்ஞ்சு இல்லாம போனபடியால் அவங்களுக்கு காணிக்குரிய நட்டஈடும் கொடுக்குறாங்க. நட்டஈடுன்னு சொல்லி இப்ப நிவாரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா வீடுகளை முற்றாக இழந்தார்களுக்கு 50 லட்சம், அதே போல முற்றாக வீடு அழிஞ்சாங்களுக்கு 50 லட்சம். இப்ப காணி இல்லாத ஆக்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த நிவாரண உதவிக்கு பொருத்தமானவர்கள் மலை நாட்டில் இருக்கிற மலையக மக்கள் மட்டும்தான். உண்மையா அவங்களுக்கு அந்த காணி வந்து வெள்ளத்தினால அந்த காணி இல்லாம அந்த இடமே இல்லாம போனார்களுக்கு தான் காணி வாங்குறதுக்கு 50 லட்சம். அதுலயும் ஜனாதிபதி தெளிவா விளங்கப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால் முற்றா உங்களுக்கு வீடு இழந்திருக்கா நீங்க 50 லட்சம் எடுத்து வீடொன்று கட்டி கொள்ளலாம். சில வேளை அந்த உங்களோட உடைந்த வீட்டின் பெருமதி 50 லட்சத்தை விட குறைவா இருக்கலாம். மலையக பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே இருந்த ஒரு வீடு அந்த வீட்டின் பெருமதி 40 லட்சமா இருக்கலாம். ஆனா அது முற்றாக அழிஞ்சு போன முடியாது உங்களுக்கு கிடைக்குது 50 லட்சம். அதே மாதிரி காணி இல்லையான்னு சொல்லி சொன்னா அப்படி காணி முற்றாக அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொன்னால் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றாங்க உங்களுக்கு அரச காணி ஒன்று வழங்கப்படும். அப்போ பக்கத்துலேயோ அந்த ஏரியாவில் அவங்க பார்ப்பாங்க ஒரு அரச காணி ஒன்றை ஒதுக்க இயலுமான்னு சொல்லி. அப்படி அரச காணி வழங்க இயலாத பட்சத்தில் தான் இந்த காணி வாங்குவதற்கான 50 லட்சம். அப்போ டோட்டலாக 100 லட்சம், 1 கோடி கிடைக்கும். முற்றாக காணியோட அந்த இடத்தோட வீடு இல்லாமல் போனாக்களுக்கு அது வந்து மலைநாட்டு பகுதியில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பொருத்தமாகும். இப்போ இதை பார்த்துட்டு நாங்கள் இதில் கேட்டுட்டு எங்களுக்கு ஒரு வீடும் காணியும் மட்டும் செட் பண்ண போனோம் என்று சொல்லி சொன்னால் பாருங்க. இப்ப யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்வோம். யாழ்ப்பாணிஸ் வீட்டுக்குரிய 50 லட்சமும் காணியோட 50 லட்சம் 1 கோடி என்று போனால் சிக்க எப்படி வரும் என்று சொல்லி சொன்னால் வடிவேல் கிணத்த காணியில் என்று சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி தான் எங்களோட காணியை காணியில் என்று போய் நாங்கள் அப்படி சொல்லி உதவி எடுக்க முயற்சிப்பது எந்த அளவுக்கு சாத்தியம். காணி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது அவங்க அதுக்குரிய இப்ப அந்த வீடு மட்டும் இல்லை அது அண்டி இருக்கிற அந்த வீடு திட்டங்கள் இதில் வந்து பார்த்து உண்மையிலே அது இல்லாமல் போயிருக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டால் தான் அந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படும்.